ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக பாரதி ராஜா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலமானார். அவர் இன்று காலமானதை தொடர்ந்து அந்த நியூஸ் தான் தமிழ் திரையுலகில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதோடு ரசிகர்களிடையும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு நிலையில் பாரதி ராஜாவின் கடைசி நிமிடத்தில் நடந்தது என்ன அப்படிங்கிற ஒரு முக்கியமான நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. அவர் கடைசி நிமிடத்தில் இருந்தபோது அருகில மனைவியும் மகளும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாக தாள்கள் பரவி வருது. ஸோ அதை பற்றிய முக்கிய தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அதை பற்றிய முக்கிய தாள்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1977 வெளியான 16 வயது நிலை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாகிய பின்னர் பல்வேறு படங்களை இயக்கி தமிழ் திரையுலகில் வேரூன்றி நின்ற பாரதி ராஜா வயது 84. இவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு மரணம் அடைந்தார். அவரது ரசிகர்களை இந்த இது மிகுந்த அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கு. அதாவது இந்த துயர சம்பவம் அவர் இல்லாதது பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கு. மகன் மனோஜ் மரணத்திற்கு பிறகு முற்றிலுமாக முடங்கி போயிருந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இன்று காலமானது அவரது ரசிகர்களை மிகுந்த அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கு என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. 1941 தேனி மாவட்டம் அள்ளிநகரத்தில் பிறந்த பாரதி ராஜாவின் இயற்பெயர் சின்னத்தம்பி. தேனி மாவட்டம் அள்ளிநகரம் என்ற ஊராட்சியில் பெரியமத்த தேவர் மீனாட்சம்மாள் என்ற கருத்தம்மாள் தம்பதிகளுக்கு 1941 ஜூலை மாதம் 17 பிறந்தார். இவருக்கு மனோஜ் ஜனனி என்ற 2 பிள்ளைகள் இருந்த நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் உடல்நலக் குறைவால் மனோஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலமானார். 1977 வெளியான 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக தனது திரைப்படத்தை தொடங்கினார் பாரதி ராஜா. கிழக்கு போகக்கூடிய ரயில், சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், புதிய வார்ப்புகள், கருத்தம்மா, கல்லுக்குள் ஹீரோ, மண் வாசனை, டிக் டிக், காதல் ஓவியோ, வேதம் புதிது, இந்த மாதிரி பல காவிய திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். அதாவது பல காவிய திரைப்படங்களை இவரே இயக்கியிருக்கிறார். தமிழ் சினிமாவுக்கு ராதிகா, ராதா, ரேவதி, ரஞ்சிதா போன்ற கதாநாயகிகளையும் கார்த்திக், நெப்போலியன் போன்ற பல முன்னணி நட்சத்திரங்களையும் அறிமுகப்படுத்திய பெருமை இவருக்கே உண்டு. சினிமா மீது கொண்ட ஈர்ப்பால் சென்னைக்கு பிரபல இயக்குநர்களுடைய உதவி இயக்குனராக பணியாற்றினார். வாழ்விலையும் கலாச்சாரத்தையும் அழகையும் திரையில் காட்டிய வித்தகர் இவர் என்று சொல்லலாம். இந்திய திரையுலகில் அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக 2004 இந்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதையும் பெற்றவர். ராக்கி, திருச்சிற்றம்பலம், குரங்கு பொம்மை, ஆயுத எழுத்து, மகாராஜா, திருச்சிற்றம்பம் உள்ளிட்ட படங்கள்ல நடித்திருக்கிறார். அதோடு தனது மகன் மனோஜ் மாரடைப்பால் திடீரென மரணமடைந்த தீவிர சோகத்தில் பாரதி ராஜா இருந்து வந்துள்ளார். இந்த துயரமான இழப்பு மற்றும் வயது முதிர்வு காரணமாக ஏற்பட்ட கடுமையான மன அழுத்தமே அவரது உடல்நிலைக்கு பாதுகாப்பிற்கு முக்கிய காரணமாக அமைந்ததாக அவரது குடும்பத்தினரும் திரைத்துறையினரும் தற்போது தாள்களை தெரிவித்து வராங்க. தீவிர நுரையீரல் தொற்று காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பாரதி ராஜா கடந்த சில மாதங்களாக வீட்டிலேயே மருத்துவர்கள் கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வந்தார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நீலாங்கரை இல்லத்தில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. பாரதி ராஜாவிற்கு மூச்சு விடுவதால் சிரமம் ஏற்பட்டதை தொடர்ந்து மருத்துவர்கள் வீட்டிற்கு அவருக்கு சிகிச்சை அளித்தனர். முதற்கட்ட சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கும் போதே அவரது உயிர் பிரிந்ததாக கூறப்படுகிறது. அப்போது பாரதி ராஜாவின் மனைவி மற்றும் மருமகள் அனைவரும் வெளியூரில் இருப்பதால் அவர்கள் தற்போது சென்னை கொண்டிருப்பதாக தாள்கள் கசிந்திருக்கு. 10 மணிக்கு மேல் அவர்கள் சென்னை வந்தடைந்த பிறகு இறுதி சடங்கு குறித்த அதிகாரப்பூர்வ தாள்கள் வெளியாகும் என கூறப்படுது. ஸோ பாரதி ராஜா தமிழ் திரையுலகில் பெரிய செயலை செய்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய இறுதி நிமிடத்தில் கூட மனைவி, மருமகள், மகள் யாருமே இல்லாதது பெரும் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தாள்களாக தற்போது பரவி வருது. 1977 வெளியான 16 வயதினே படத்தின் மூலம் தமிழ் சினிமாவின் இயக்குனராக அறிமுகமாகிய பின்னர் பல்வேறு படங்களை இயக்கி தமிழ் திரையுலகில் வேரூன்றி நின்ற பாரதி ராஜா 84 வயதில் இன்னைக்கு மரணம் அடைந்து அவரது ரசிகர்களை மிகுந்த அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. மகன் மனோஜ் மரணத்திற்கு பிறகு முற்றிலுமாக முடங்கி போயிருந்த இயக்குனர் இமய பாரதி ராஜா தற்பொழுது காலமானது
திரையுலகில் மிகுந்த அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. அவருடைய இந்த ஒரு இதுக்கு இறுதி சடங்குக்கு பல்வேறு தலைவர்கள் அதோடு முக்கிய திரை பிரபலங்கள் எல்லாம் நேரில் அஞ்சலி செலுத்தி வராங்க. விஜய் அவர்களும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருக்கிறாரு. அதனுடைய வீடியோ கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. இதோடு இவர் செய்த ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். தன்னுடைய வீட்டையே அடகு வைத்து பாரதி ராஜா எடுத்த படம்லாம் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடித்த கதை நான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த கதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இயக்குனர் இமய பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் காலமான நிலையில் அவரின் வாழ்க்கையில் திருப்புமுனையை ஏற்படுத்திய திரைப்படம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமா வரலாற்று காலத்தில் அழியாத படைப்புகளில் ஒன்றாக திகழ்வது முதல் மரியாதை. நடிகர் திலகர் சிவாஜி கணேசனின் வழக்கமான நடிப்பு பாணியிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு பரிமாணத்தை ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்திய இந்த திரைப்படம் இயக்குனர் பாரதி ராஜாவின் கலை துணிச்சலின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. 1985 வெளியான இந்த திரைப்படம் விமர்சகர்களுடைய பாராட்டையோ ரசிகர்களுடைய பேராதரவையும் பெற்று வசூல சாதனை படைத்தது. சிறந்த வட்டார மொழி திரைப்படம் உள்ளிட்ட 2 தேசிய விருதுகளை வென்ற இந்த படத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசையும் மிகப்பெரிய பாலமாக அமைந்தது. இந்த படத்தின் கதையை எழுதியவர் எழுத்தாளர் ஆர். செல்வராஜ். பாரதி ராஜாவின் பல முக்கிய திரைப்படங்களுக்கு கதாசிரியாக பணியாற்றிய அவர் தமிழ் சினிமாவின் பல கிளாசிக் படைப்புகளுக்கு பின்னணியாக இருந்தவர். அன்னக்கிளி முதல் புதுமை பெண் வரை பல வெற்றி படங்களில் அவரது பங்களிப்பு குறிப்பிடப்படுது. அந்த காலகட்டத்தில் சில படங்களின் தோல்வியால் சவாலான சூழலை எதிர்கொண்டிருந்த பாரதி ராஜா சொந்தமாக திரைப்படம் தயாரிக்க முடிவு செய்தார். அதற்காக சென்னை தீநகரிலிருந்து தனது வீட்டையே விற்று கிடைத்த பணத்தை ஒரு சூட்கேஸில் வைத்து நேரடியாக செல்வராஜிடம் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. என் எதிர்காலம் இந்த கதையில்தான் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு அவர் அந்த பொறுப்பை கதாசிரியரிடம் ஒப்படைத்தாரா? பல கதைகளை யோசித்து திருப்தி அளிக்கக்கூடிய கதை கிடைக்காத நிலையில் ஒரு பயணத்தின் போது உலக புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் ததாவெஸ்கி என்பவரின் வாழ்க்கை வரலாற்றை படித்துள்ளார் செல்வராஜ். வயதில் பெரிய எழுத்தாளருக்கோ அவருக்காக பணியாற்றிய இளம்பெண்ணுக்கு இடையே மலர்ந்த காதல் மற்றும் பின்னர் நடைபெற்ற திருமணம் குறித்த சம்பவம் அவரை ஆழமாக பாதித்ததாம். அந்த உணர்வை மையமாக கொண்டு தமிழ்நாட்டின் கிராமிய வாழ்க்கை பின்னணியில் புதிதாக ஒரு கதையை உருவாக்கினார். அந்த கதையை கேட்ட பாரதி ராஜாவோ உடனே கவரப்பட்டு படப்பணிகளை தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. சுவாரஸ்யமாக ஆரம்பத்தில் மலைச்சாமி கதாபாத்திரத்துக்கு நடிகர் ராஜேஷ் பரிசளிக்கப்பட்டதாக தாள்கள் வெளியானது. பின்னர் அந்த வேடம் சிவாஜி கணேசிடம் சென்றது. அவரது ஒப்புதலோடு படப்பிடிப்பு வேகமாக முடிக்கப்பட்டது. பாரதி ராஜா முதலீடு செய்ததிலிருந்து வெறும் 100 நாட்களுக்குள் படம் வெளியாகியதோ குறிப்பிடத்தக்க விஷயமாக இந்த ஒரு இது பார்க்கப்படுது. மலைசாமியாக சிவாஜி கணேசன், குயிலாக ராதா, பொன்னாத்தாளாக வடிவுக்கரசி ஆகியோர் தங்களது கதாபாத்திரங்களில் உயிர் ஊட்டினர். குறிப்பாக சிவாஜியின் அடக்கமான இயல்பான நடிப்பு ரசிகர்களையும் விமர்சகர்களையும் ஆச்சரியப்படுத்தியது. இளையராஜாவின் இசையில் உருவான பாடல்கள், மலேசியா வாசுதேவனின் குரல், கிராமிய மனம் கமலும் காட்சிகள் என அனைத்தும் இணைந்து முதல் மரியாதையை ஒரு காலத்தால் அழியாத காவியமாக மாற்றியது. இன்று வரை அந்த படம் மற்றும் மலைசாமி கதாபாத்திரம் தமிழ் ரசிகர்கள் நினைவில் தனி இடம் பிடித்திருக்கிறது என்றால் அது மிகையாகாத இவருக்கு ஒரு பெரிய வெற்றி என்று சொல்லலாம். ஸோ தன்னுடைய வீடையே அடகு வைத்து பாரதி ராஜா எடுத்த படம் பட்டி தொட்டி எங்கும் பரவி இட்டடித்தது. ஸோ இந்த ஒரு கதையை அவர் போட இந்த நாளில் நினைவு கூர்ந்தது கண்டிப்பாக அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த நியூஸை தெரிந்துக்கிட்டோம். அதே போல் இவருடைய ஆத்மா சாந்தி அடையிட இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக இவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். இதே போல் அப்டேட்டான வேறு நியூஸ்கள் எல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.